தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நேற்றுமே வந்து பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியது நம்ம எல்லா பேருக்குமே தெரிஞ்ச அண்ணா யூனிவர்சிட்டி. ஆமாம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ வேலை வாய்ப்புகள் விட்டுருக்காங்க. ஒன்று இல்லை, மொத்தம் 2 விதமான பணிகள். ஒன்று ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் கேட்டகிரி ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்ரூட்டருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆள்களை வந்து தேர்தல் வந்து செய்கிறாங்க. ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ, இந்த ஒரு ஜானரில் தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. மெயினாக இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிமெயில். ஸோ ஜிமெயிலில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தபால் மூலயமா அப்ளை பண்ணணும். ஸோ எப்போயுமே நம்ம நார்மலாக தபாலில் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். பட் இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்ற 2 கேட்டகரி, அதாவது ஜிமெயிலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் தபால் மூலயமா அப்ளை பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நான் வந்து தபால் மட்டும் அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னா, இல்லை நான் ஜிமெயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டேன், தபால் அப்ளை பண்ணல அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு க்ரூஷியலான ப்ராசஸ் தான். அது கரெக்டாக நீங்கள் எப்படி ஜிமெயில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆரம்ப சம்பளமாக இதுக்கு வந்து 20,000 ரூபா அப்ராக்சிமேட்லி கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அஸ்பர் நோட்டிஃபிகேஷனோட சம்பளத்தை தான் நான் உங்களுக்கு மென்ஷனும் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு தனிப்பட்ட முறையில் விண்ணப்ப கட்டணம் அப்படின்றது எதுவுமே கிடையவே கிடையாது. 15ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் யாருனாலும் இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகம் வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி மொத்தம் 2 விதமான பணிகளுக்கு உங்களை ஆட்களை தேர்வு வந்து செய்கிறாங்க. ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு என்னன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகள். இந்த பதவிகளுக்கு பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ், இந்த ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மாதம் 40,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மணிக்கு ரெண்டாவதா இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்னன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள். இந்த வேலைவாய்ப்புகளுக்கு 8th வந்து பாஸ் பண்ணிக்கணும், தமிழ் வந்து நல்ல எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மணிக்கே ஒரு ஆஃபீஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி வந்து நடக்கும், ரெக்கார்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது, பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகளுக்கு மாசம் 20,000 ரூபாய் அப்ராக்சிமேட்லி சம்பளம் வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்க ஒரு டவுட்டும் வரும். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக பி தான் முடிச்சிருக்கேன். நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் சரி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆள் தான், பட் ஆனால் 2 பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் தனித்தனி செப்பரேட்டாக இதுக்கு தனியாக ஒரு ஜெராக்ஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தனியாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு, அதே மணிக்கு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதுக்கு தனியாக ஒரு ஜெராக்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு தனி போஸ்ட். ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் செப்பரேட்டாக ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கேட்டகிரியுமே அப்ளை பண்ணலாம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அதனால இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது ஆஃப்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து இதுதான். இதை நீங்க தொட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் ஷாப்ல கொடுத்து அதை ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அது கூட உள்ள ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆன 10th 12th கம்யூனிட்டி டிகிரி, ஆதார், அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பில் அப்ளை பண்ணினா அது சம்பந்தமான சான்றிதழ், இன்கேஸ் ஒரு வேலை உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இருந்தால் அதை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இல்லைனா அதுவும் தேவை கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணி நீங்க வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தபால் மூலமா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றத சொல்றேன். ஓகே, ஸோ ஜிமெயில் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும் கேட்பீங்களா, நான் அதையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்றேன், வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கோமே, ஃபர்ஸ்ட் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி 2 வேலைகளுக்குமே சேம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. டிகிரி லெவல் அப்படின்னால டிகிரி லெவல்லையும், இது வந்து 8th அப்படின்றனால 10th லெவலையும் உங்களுக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்றது இருக்கு. 2 வேலைகளுக்குமே பர்சனல் இன்டர்வியூ இருக்கு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்றாங்க. ஸோ எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபேக்காக எதுவும் வைக்காம கரெக்டாக தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து மெரிட் லிஸ்ட்டை இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இந்த வேலைகளுக்கு எந்த கேட்டகிரி நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக சேர்ந்தவங்களா இருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து போஸ்டல் அட்ரஸ். எந்த போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணக்கூடிய த ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 6,20,000
25. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த அட்ரஸை ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் ஃப்ரம்ல உங்கள் அட்ரஸையும், டூவில் இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த அட்ரஸையும் போட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பியிருக்கணும். அதே மாதிரிக்கு அந்த போஸ்ட் கவருக்கு மேலே அப்ளை ஃபார் த போஸ்ட் அப்படின்னு போட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இல்லை வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அஃபிஷியல் இமெயில் அட்ரஸ் வந்து இதுதான். ஸோ இந்த ஜிமெயில் ஐடி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு வந்து என்ன ப்ரோ அனுப்பணும் ஜிமெயிலுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் ஒரு ஃபோட்டோ இல்லைனா ஸ்கேன் காப்பி, நீங்கள் வந்து மொபைலில் ஃபோட்டோ எடுத்தாலும் அதை வந்து க்ராப்லாம் பண்ணி ஸ்கேன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக மறக்காமல் கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃபை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஆஃப்லைனில் தபாலையும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஜிமெயிலில் வந்து பிடிஎஃபாக சென்டும் வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் நான் வந்து போஸ்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஜிமெயிலில் மறந்துட்டேன் அப்படின்னாலும் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ற ப்ராசஸே கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே, இந்த வேலைகளுக்கு ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து தந்திருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் 5:30க்குள்ள நீங்க வந்து அனுப்பியிருக்கணும். அப்படி போஸ்ட்ல அனுப்புறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஸ்பீட் போஸ்டா ரிஜிஸ்டர் போஸ்டா எப்படி கேள்வி கேட்பீங்க. ஸ்பீடு ரிஜிஸ்டர் எதுலனாலும் அனுப்பிக்கலாம். பட் காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் பெட்டரா இருக்கும். மினிமம் ஒரு 30 ரூபா 40 ரூபா இருக்கும். நீங்க போஸ்ட் போட்டதுல இருந்து 2 நாள்ல உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்னைக்கு வந்து போயிடும். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மாவட்டத்துல இருந்து அப்ளை பண்ணாலுமே. ஓகேங்களா? ஸோ அதனால அது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்றோம்னா, கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா? எஸ், இதை வந்து நீங்க தொட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். இதுல அகைன் இதே மாதிரிக்கே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வரும். ஸோ இதை டச் பண்ணோன்னே யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல சேம் பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, அகைன் சேம் அதே இடத்துல வந்து உங்களுக்கு இன்னொரு கிளிக்கர் வருதா. இப்போ ஸோ எனக்கு முடிஞ்சிருச்சு, இப்போ வந்துருச்சு. இப்போ நான் இதேமே டச் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதுதான். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். இதில் நம்ம பார்த்த எல்லா டீட்டெயிலுமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணா படிச்சு வந்து பார்த்துக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸுக்கு கீழே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மொத்தம் வந்து 4 பக்கம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பக்கத்தில் தான் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் அதை மட்டும் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தா கூட போதும் தான், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இந்த மேல இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் காலம், இதை வந்து நீங்க தொடக்கூடாது. இது வந்து ஆஃபீஸ் யூஸுக்கு மட்டும் தான். இதை வந்து நம்ம தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கீழே இருந்தால் நீங்க வந்து பர்சனல் டீடைல்ஸ் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இங்க இருந்தா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணணும். இங்க வந்து ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டிடுங்க மறக்காம. அப்புறம் உங்க நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வந்து எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷனாலிட்டி, கேட்டகிரி, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து என்ன, உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ன, அண்ட் நீங்க அனுப்பக்கூடிய ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் எந்த பதவிக்கு அனுப்புறீங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனா இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்டா, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய 12 டிஜிட் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ், எந்த வருஷம் நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் 10th முடிச்சிங்க, அதில் எவ்வளோ % ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அந்த டெசிக்னேஷனை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதுவும் தேவைப்படாது. ஃபைனலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் விண்ணப்பிக்கிறீங்க, இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே பண்ணி இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் மறக்காமல், அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது கீழே வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பி கீழே உங்கள் கையெழுத்து எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்கணும். ஸோ போட்டு இதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்டில் நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும், போஸ்ட் கவரில் என்வலப்பில் நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது, ஈஸியாகவே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.